ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நம்மளை சுற்றி நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் இல்லை நிறைய பேர் சர்க்கிள்ஸ் எல்லாருமே நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். என்னன்னு கேட்டிங்கன்னா, விதவிதமான ஏர்ஃபால் உருட்டுகள் உருட்டிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதில் வந்து நான் லிஸ்ட் பண்ண ஒரு 5 உருட்டுகள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து ஜஸ்ட் லைக் தட் பண்ணு மட்டும் இல்லாமல் அதில் ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கிற மாதிரியான ஒரு வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவாக இருக்கும். ஸோ மறக்காம அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அண்ட் இந்த உருட்டுகளில் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் நீங்களுமே எதை வந்து உங்ககிட்ட நிறைய பேர் நிறைய உருட்டிருக்காங்கன்றது வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போற உருட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், தண்ணினால தான் வந்து எனக்கு வந்து சொட்டை விழுந்தது அப்படின்றது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு கேட்டீங்கன்னா, தண்ணினால நமக்கு முடி ஏர்ஃபால் ஆக நிறைய சான்சஸ் இருக்கு. பட் அதை தாண்டி நம்ம பசங்களாம் என்ன உருட்டுவாங்கன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கூல் வரைக்கும் சரி இல்லை காலேஜ் வரைக்கும் சரி அவங்க நல்லாவே ஏர் இருந்திருக்கும். பட் ஒன்ஸ் வந்து அவங்க காலேஜ்ல முடிச்சுட்டு ஜாப் வந்து வேற ஒரு பிளேஸ்க்கு சுவிச் ஆகும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஹாஸ்டல்லையோ இல்லை பிஜிலையோ ஸ்டே பண்ணி தங்குறப்போ என்ன ஆகுனா, அங்க இருக்கிற வாட்டர் ப்ராப்ளத்தினால வந்து எனக்கு ஏர்ஃபால் ஆகும்டா, இல்லைனா வந்து எனக்கு வந்து முடி வந்து பயங்கரமா அப்படி இருந்தது இப்படி இருந்தது அப்படின்னு கதை விடுவானுங்க, நிறைய விட்டுவானுங்க. நீ ஏர்ஃபால் ஆக ஸ்டார்ட் ஆனப்போ நீ என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்த, இல்லைனா அதுக்கு ப்ரிகாஷனரி என்ன பண்ண, என்ன கேர் எடுத்த அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுல எதுக்குமே வந்து அவங்க கிட்ட பதில் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் பிளைண்டா வந்து எனக்கு ஏர் வேணும், இல்ல ஏர்ஃபால் ஆகுது ஏர்ஃபால் ஆகுது ஏர்ஃபால் ஆகுதுன்னுவாங்க. பட் அவங்க வந்து ப்ராப்பரா ஒரு டயட் இருந்திருக்க மாட்டாங்க, ப்ராப்பரான ஃபுட்ஸ் வந்து இன்டேக் பண்ணிருக்க மாட்டாங்க, ஹேரை வந்து ப்ராப்பரா வாஷ் பண்ணிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால தான் நம்ம இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை வந்து மேஜரா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து உருட்டா நம்ம சொல்றது இந்த உருட்டை. பட் நீங்க வாட்டர் ப்ராப்ளம் இருக்கு, எஸ் அது வந்து ஃபேக்ட் தான். பட் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் சொன்ன மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் லைக் தட் பண்ணா மட்டும் இல்லாம இதுல இன்ஃபர்மேஷன் இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ண நான் நினைச்சிட்டு இருக்கேன். ட்ரீட்மெண்ட்டும் எடுக்க மாட்டேன், அதை ப்ரிகாஷனும் பண்ண மாட்டேன், ஆனா எனக்கு முடி மட்டும் வேணும்வாங்க. இது வந்து நிறைய பேர் உருட்டு ஃப்ரெண்ட்ஸ். வாட்டர்னால ஹேர் வந்து கண்டிப்பா வந்து ஃபால் ஆக நிறைய சான்சஸ் இருக்கு. அதை வந்து ஜஸ்ட் இவங்க வந்து இவங்களோட சோம்பேறித்தனத்தினால இதை அந்த உருட்டா யூஸ் பண்ணிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் உருட்டா நம்ம சொல்றது என்னன்ட்டு. நம்ம பார்க்க போற நெக்ஸ்ட் உருட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இதை வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து லைஃப்ல வந்து டெஃபினட்டா வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து இந்த வார்த்தையை வந்து கேட்டிருப்பீங்க. எனக்கு வந்து ஹெல்மெட் வியர் பண்றதுனால நிறையவே வந்து ஏர் ஃபால் ஆகுது, அதனால வந்து எனக்கு பேலன்ஸ் வந்து செமையா வருது, இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து செமையா இருந்தது, அப்படி இப்படி நிறைய உருட்டுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதையே நம்ம உருட்டுல சொல்றோம்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எஸ் ஹெல்மெட் வந்து எல்லாருமே அப்படி பார்த்தீங்கன்னா ரெகுலரா டெய்லி பேஸ்ல எல்லா பீப்புளுமே வந்து வேர் பண்றதா. பட் நமக்கு மட்டும் ஏன் ஹேர் ஃபால் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட லைஃப் ஸ்டைல நான் முன்னாடி சொன்ன உருட்டு சொன்னதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ஃபுல்லுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இன்டேக் பண்ற ஃபுட் அண்ட் தென் வந்து நீங்க எப்படி நீங்க லைஃப் ஸ்டைல் என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் லிவ் பண்றீங்கன்றத பேஸ் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகுது. மத்தவங்களுக்கு ஏன் ஆகலன்றது வந்து இதுதான் ரீசனா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மெயினா. ஸோ இந்த உருட்டுல வந்து என்னன்னா, நிறைய பேர் நம்ம கிட்ட சொல்றது வந்து ஹெல்மெட் போட்டு எனக்கு ஸ்வெட் ஆகி வந்து பயங்கரமா வந்து ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை அவாய்ட் பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு விஷயம் மறக்காம வந்து டெஃபினட்டா பண்ணி ஆகணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஹெல்மெட் வந்து டைரக்டா வந்து போடுறதுக்கு முன்னாடி தலையில வந்து கச்சிஃபோ இல்லை வேற ஏதாவது துணியை வச்சு இது பண்ணிட்டு அதுக்கு மேலதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ஹெல்மெட் வேர் பண்ணணும். இதனால என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, டைரக்டா வந்து அந்த ஹீட் வந்து ஹேர்ல படாம ஸ்வெட்டிங்கும் வந்து ஏர்ல டைரக்டா இதுவாகாம உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து ப்ரிவென்ட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ஏரை வந்து ப்ராப்பரா வந்து வாஷ் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா வெயில வந்து பயங்கரமா வந்து பொல்யூஷன்லாம் செமையா இருக்கு, டஸ்ட் எல்லாமே வந்து ரொம்ப ஹெவியா இருக்கு. நீங்க ஒன்ஸ் வெளியில போயிட்டு வந்தீங்கனாலே சரி, நீங்க அட்லீஸ்ட் வீக்லி வந்து ட்வைஸ் ஆச்சு வாஷ் பண்ணி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எனக்குலாம் பாத்தீங்கன்னா என்னோட ஹேருக்கு வந்து டெஃபினட்டா வந்து நான் 2 வாட்டி வாரத்துல வாஷ் பண்ணியே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படி நான் வாஷ் பண்ணாம விட்டுட்டேன்னா எனக்கு பயங்கரமா இச்சிங் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால என்ன ஆகும்னா, பயங்கரமா தலையை வந்து சொரிகிற மாதிரி இருக்கும், சொரிஞ்சு வந்து நிறைய ஹேர் ஃபால் வந்து ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ டெஃபினட்டா நீங்க வந்து என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, வீக்லி வந்து ட்வைஸ் ஆச்சு உங்க ஹேரை வந்து ப்ராப்பரா வாஷ் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறமா வந்து உங்களோட ஹெல்மெட்டை வந்து ப்ராப்பரா போடுறதுக்கு முன்னாடி கச்சிஃபோ இல்லை வேற ஏதாவது கிளாத் வச்சு நீங்க வியர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க ஹெல்மெட்டை வியர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் இந்த உருட்டுக்கான தீர்வு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் உருட்டு என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஜீன் ப்ராப்ளம் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஏன்னா இது எல்லாமே வந்து நான் ப்ராக்டிக்கலா என் சர்க்கிளில் வந்து நடந்ததா ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்படியே எடுத்து இது ஒரு வீடியோ கண்டென்ட்டா மேக் பண்ணிட்டு இருக்கேன். இது உங்களுக்குமே வந்து உங்க சர்க்கிளில் வந்து நடந்ததா மறக்காம வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நெக்ஸ்ட் உருட்டுல என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஜீன் ப்ராப்ளம் சொன்னேன் இல்லையா, ஜீன் ப்ராப்ளம் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து முடியெல்லாம் செம்மையா இருந்தது, ஆனா ஜீன் ப்ராப்ளம்டா எங்க தாத்தாக்கு அப்படி இருந்தது, அதுக்கு முன்னாடி அப்படி இருந்தது, அவங்க எல்லாருமே அந்த லைனப்ல வந்து பேலன்ஸ் தான் இருக்கும், அதனால வந்து எனக்கு என்னன்னா எனக்குமே அது அப்படியே கண்டினியூ ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நான் திருப்பி நான் என்ன கேட்பேன் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே உங்களுக்கு எப்பத்துல ஏர் ஃபால் ஆகுது, பிறந்ததுலேருந்தே இல்லையா, இல்லைனா வந்து ஸ்கூல் படிக்கும் போது இல்லையா, இல்லை காலேஜ் படிக்கும்போது, எல்லா வாட்டியுமே ஏர் இருந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பட் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் ஏர் ஃபால் ஆக ஆரம்பிச்சிருக்கும். நீங்க திருப்பி கேட்டு பாருங்களேன், உங்களுக்கு ஏர் ஃபால் ஆக ஆரம்பிச்ச உடனே நீங்க என்ன பண்ணீங்க கேளுங்க. சரி, ஜீன் ப்ராப்ளம் எல்லாம் ஓகே, அக்செப்டபிள் தான். ஆனா இந்த உருட்டுறீங்க. பட் அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணுங்க, ஏர் ஃபால் ஆனப்போ உங்களுக்கு உண்மையே வந்து ஏர் வந்து அவ்வளோ முக்கியம், அவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா, நீங்க அந்த ஏர் ஃபால் ஆகிற ஸ்டார்டிங் ஸ்டேஜில் என்ன பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ட்ரீட்மெண்ட்டும் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஒரு டேக்கன் கேரும் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஒரு ப்ரிகாஷன் எடுத்துருக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து இருக்கிற ஃபேக்ட். இதை விட்டுட்டு வந்து பிளைண்டா வந்து ஏர் ஃபால் வந்து எனக்கு வந்து ஜீன்னால தான் பிரச்சனை, ஏன் நான் எதுவும் பிரச்சனை இல்லை, நான் கரெக்டாக தான் இருந்தேன், அதனால அப்படின்ட்டு அந்த மாதிரி உருட்டுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாத்தையுமே நம்ம ஏன் உருட்டுக்குள்ள கொண்டு வரோம்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை இவங்க திரும்ப எதுவுமே பண்ணியிருக்க மாட்டானுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இருக்கிறதே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை.
அதனால தான் நம்ம எல்லாத்தையும் வந்து உருட்டுன்னு சொல்றோம். அதெல்லாம் பண்ணிட்டு எஸ் இது எல்லாமே ஜீன் ரிலேட்டடா இருக்கிறது, வாட்டர் எல்லாமே ப்ரிகாஷனோ எதுவுமே எடுத்துட்டு அதுக்கப்புறமா அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா எல்லாமே ஒத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பட் எதையுமே பண்ணாம டைரக்டா பிளைண்டா வந்து இதனால தான் எனக்கு இதுவாச்சு அப்படின்னு உருட்டுற உருட்டு வந்து அக்செப்டே பண்ணிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற உருட்டு இருக்கு இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுலே நம்மளால தாங்கிக்கவே முடியாத ஒரு உருட்டு உருட்டுவானுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம 3 உருட்டை கூட ஏதோ ஒரு ரீசனால விட்டுலாம் ஃப்ரெண்ட்ஸ். பட் இந்த உருட்டு இருக்கு பாருங்க, ஓவர் திங்கிங்னால எனக்கு வந்து ஏர்ஃபால் ஆகுது மச்சான் அப்படின்னுவானுங்க. அதனால தான் எனக்கு ஏர்ஃபால் ஆகுது அப்படின்னு. என்னடா பண்ணிட்டு தான் நைட்டு ஃபுல்லாக அப்படின்னு கேட்போம். தூங்காமல் திங்க் பண்ணி அப்படி என்னடா பண்ண ராக்கெட் சயின்ஸ் ரேஞ்சுக்கு வந்து பேசுவானுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ பண்ண மாதிரி என்னடா பண்ணான்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், நைட்டு ஃபுல்லாக உட்காந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை பார்த்துன்னு யூடியூப் ஷார்ட்ஸை பார்த்துன்னு சுற்றி இருப்பானுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து அக்செப்டே பண்ண முடியாது. ஸோ நைட்டில் வந்து நம்ம என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட்லி வந்து என்ன பண்ணோம்னா ப்ராப்பரான வந்து ஸ்லீப் டைம் இருக்கணும். அட்லீஸ்ட் மினிமம் 6 to 7 ஹவர்ஸ் ஆச்சு ஸ்லீப் டைம் வந்து இருந்தே ஆகணும் கண்டிப்பாக. அண்ட் ஓவர் திங்கிங் வந்து டெஃபினட்டாக வந்து ஏர்ஃபாலுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ரீசன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப போட்டு யோசிச்சுட்டு நைட் டைமில், எஸ்பெஷலி நைட் டைமில், ஏன் நைட் டைமில் நீங்கள் ஓவர் திங்க் பண்ணுறப்ப என்னன்னா உங்களோட ஸ்லீப்புமே வந்து அஃபெக்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ப்ராப்பராக ஸ்லீப் பண்ண முடியாது. இதனாலையுமே வந்து ஏர்ஃபால் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டெஃபினட்டாக வந்து நீங்கள் வந்து இதை அவாய்ட் பண்ணி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏன் இந்த உருட் லிஸ்ட்டில் சேர்க்குறோம்னா ஃப்ரெண்ட்ஸ், இவனுங்க எதையும் உருப்படியாகவும் பண்ணியிருக்க மாட்டானுங்க, உருப்புற மாதிரியான ஒரு காரியத்தை பண்ணியிருக்க மாட்டாங்க, நம்மளுக்கு கிளியராக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். உட்காந்து இன்ஸ்டாகிராம்ஸ்லையும் இல்லை யூடியூப்லையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நம்மளை வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பானுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் வந்து இந்த உருட்டை வந்து எக்காரணத்தை கொண்டு அக்செப்டே பண்ணிக்க முடியாது. உங்களோட சர்க்கிள்லையுமே நிறைய பேர் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய உருட்டு உருட்டிருப்பானுங்க. அண்ட் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற உருட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதில் 2 விதமான உருட்டு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு ஃபைனல் உருட்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து எல்லாரும் என் முடியை பார்த்து கண்ணு வைக்கிறாங்கடா, அதனால வந்து எனக்கு முடி கொட்ட ஆரம்பிக்குது, நீங்களா என் முடியை பார்த்து இது பண்ண பொறாம பண்ணுறீங்களா, உங்களுக்கு இல்லை எனக்கு இல்லை, அதனால எனக்கு ஏர்ஃபால் ஆகுதுன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரியான உருட்டு உருட்டுவானுங்க. இந்த மாதிரி விதவிதமான உருட்டுகள்லாம் உருட்டுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் நிறைய ஷாம்பு போடுறேன்டா, அதனால வந்து எனக்கு வந்து ஏர்ஃபால் வந்து பயங்கரமாக ஆகுது. எஸ், நீங்கள் நிறைய ஷாம்புஸ் வந்து மாற்ற என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஏர்ஃபால் ஆக சான்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பட் நம்ம சொன்ன இந்த 5 உருட்டுலையுமே வந்து இதை தாண்டி வேற ஏதாவது புது விதமான உருட்டு உங்ககிட்ட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உருட்டிருந்தாங்கன்னா மறக்காம வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த எல்லா விதமான உருட்டுலையும் இருக்கிற ஒரே ஒரு காமனான சொல்யூஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து உங்களுக்கு எந்த டைமில் வந்து ஏர்ஃபால் ஆகுதோ அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து உங்களுக்கு ஏர் வேணும்னா, ஏர் முக்கியம்னா, நீங்கள் வந்து ஒன்ஸ் ஏர்ஃபால் எல்லாம் ஆகி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து அதை நினச்சி ஃபீல் பண்ணுறதுனால எந்த ஒரு யூஸும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக ஏர் வேணும், இல்லை ஏர் மேலே வந்து நீங்கள், ஏன்னா அது வந்து இப்போ தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். எப்போ நம்ம வந்து இந்த மாதிரி உருட்டுலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம வெளியில் வந்து போயிட்டு சொசைட்டியை வந்து ஃபேஸ் பண்ணும்போது, இல்லை நம்மளை வந்து ஒருத்தங்களை பார்த்து ஃபேஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ், அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து டைம் எடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு வந்து இது எல்லாமே வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவலை டெஃபினட்டாக வந்து ஒரு சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் பண்ணும். அதை நீ அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த டைமில் வந்து நம்மளுக்கு வந்து விதவிதமான உருட்டு சொல்லுவோம். இவங்க நம்ம இப்படி இருக்க ஏர் இல்லையே, நம்ம என்ன பண்ணுறது, சரி இது இந்த மாதிரி உருட்டுவோம் அப்படின்றதுனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இதே மாதிரியான விதவிதமான உருட்டுகளாக வந்து உருட்டுவாங்க. ஸோ பட் நம்ம இதை வந்து ஒரு வகையில் வந்து அவங்களோட ஒரு சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா எஸ் அவங்களோட வந்து ப்ராப்ளம் தான், அது அவங்களோட கஷ்டம் புரியும். பட் அதை தாண்டி என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விஷயம் இருக்குல்ல, உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு விஷயத்த வந்து ட்ரை பண்ணாமல், இல்லை அதை கேர் பண்ணாமல் நீங்கள் அதை போயிட்டு அது எனக்கு வேணும்னு ஆசைப்படுறது வந்து அதை வந்து எக்காரணத்தை உண்டா அப்படி நடக்கவே நடக்காதுல்ல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து ஏர் வந்து ப்ராப்பராக எந்த ஸ்டேஜில் வந்து ஏர்ஃபால் ஆக ஸ்டார்ட் ஆகுதோ அப்போவே நீங்கள் வந்து அதை கேர் பண்ணிவிட்டு, அதை வந்து சப்போஸ் நீங்கள் கேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணி உங்களோட ருட்டீன்லாம் மாற்றிட்டு லைஃப் ஸ்டைலில் அப்பயுமே வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அடுத்த ஸ்டெப் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வந்து ட்ரீட்மெண்ட், நல்ல ஒரு டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுக்க தான் ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணோம். இது ஜஸ்ட் லைக் தட் உருட்டு மட்டும் இல்லாமல் ஃபன்னு மட்டும் இல்லாமல் அதுக்கான ஒரு சொல்யூஷனாக நம்ம என்ன சொல்ல முடியுன்றதா ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோ வந்து கொடுக்கணும்னு சொல்லணும்னு நினச்சிருந்தேன். ஸோ மறக்காம வந்து இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராலும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பார்த்து பெல் ஐக்கன் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நம்ம என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டாக என்னன்னா டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப்பில் புது சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.